எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 6 இயல் 1 இன்பத்தமிழ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்பத்தமிழ் பார்த்திங்கன்னா தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த பாட்டு இல்லையா, அந்த பாட்டை எழுதின பாரதிதாசனோட நூல் குறிப்பை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் பாடுறதுக்கு போகலாம். பாரதிதாசன் அவர்களோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அவர் பாரதிதாசனுக்கு பாரதியார் மீது அவர் அதிகமாக அவர் பற்று வச்சிருந்தனால அவரோட இயற்பெயரான அந்த சுப்புரத்தினத்தை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இப்போ இவர் யார் மீது உள்ள பற்றின் காரணமாக அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார் என கேட்டாங்கன்னா, பாரதியாரின் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக மாற்றிக்கொண்டார். இவர் புரட்சிக்கவி என போற்றப்படுகிறார். அதே மாதிரி இன்னொரு பேருக்கு இவரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா பாவேந்தர் பகுத்தறிவு கவிஞர். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவோம், பகுத்தறிவு கவிஞர்னாலும் பாரதிதாசன் தான். அப்புறம் இவர் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த 4 ஞாபகம் வச்சுங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். அதுக்கப்புறம் இவர் என்ன இதழை நடத்தினார்னா குயிலுங்கிற இதழை நடத்தினார். அப்புறம் இவருக்கு இந்த புரட்சிக்கவி அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது. புரட்சிக்கவி என்னும் பட்டத்தை யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது. பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1969 அவர் எழுதின பிசிராந்தியார் அப்படிங்கிறது நாடக நூல். அது கேட்கலாம். பிசிராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். இவர் இவருடைய பாடல்களை செக் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா கமில் கவலபில். இது மொழிபெயர்த்தவர் யாருன்னா கமில் கவலபில். இவர் எழுதின பாடலில் தமிழுக்கு இவர் கொடுக்குற வேறு பேரெல்லாம் கொடுத்துருக்கேன், அது வரைக்கும் பார்த்துக்குங்க. தமிழுக்கு அமுது என்று பெயர், தமிழுக்கு நிலவு என்று பெயர், மனம் என்று பெயர், தமிழ் இளமைக்கு பால், தமிழ் எல்லையாகிய வானம்ங்கிறாரு. அப்புறம் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் அப்படிங்கிறார். கேட்கலாம், சோர்வை நீக்கி ஒளிரச் செய்வது எது? தேன். புலவருக்கு எதுவாக விளங்குகிறது? தமிழ். வேல். அறிவுக்கு எதுவாக விளங்குகிறது? தோல். கவிதைக்கு எதுவாக விளங்குகிறது? வைரத்தின் வாள். இப்படி கேட்கலாம். தமிழ் எதோட ஒப்புமைப்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும்.